ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி வந்திருக்கு. ஜூனியர் இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3999 போஸ்ட் கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது மாதிரி ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த தடவை வந்து ஜூனியர் இன்ஜினியர் ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3999 போஸ்ட் கிட்டத்தட்ட 4000 போஸ்ட் கிட்ட ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஆஸ் ஆன் 1/1/2027 அதாவது 1/1/27னா ஜனவரி மாதம் 2027க்குள்ள அவங்களுக்கு 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருந்தால் இந்த ஜாபுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணலாம். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,400 ஸ்டார்ட் பண்ணி 1,12,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் இதுதான் ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் இன் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதை பற்றியும் நான் இன்டெப்த்தாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் மாறும். நீங்கள் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா 500 ருபீஸ், எஸ்சி எஸ்டி அண்ட் இபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 ருபீஸ். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 வைக்கிறாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மெடிக்கல் எக்ஸாம் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஜாப் லொகேஷன் வந்து சென்னை மட்டும் கிடையாது, இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு ஜாப் வேகன்சி கொடுக்கலாம். அப்ளை பண்ண வேண்டிய டேட் பார்த்தீங்கன்னா 14th ஆகஸ்ட்லேருந்து 13th செப்டம்பர் 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தனியாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி இது மாதிரி இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 3 இயர்ஸ் டிப்ளமா இன் ரிலவெண்ட் இன்ஜினியரிங் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறது வந்து பிஇ முடித்தவங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்டை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரயில்வே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ 4 லெவல் ஆஃப் ரவுண்டு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, செகண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதில் இம்பார்ட்டண்டான டேட் நீங்கள் என்னென்ன நோட் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 14th ஆகஸ்ட் 2026 தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது 14th ஆகஸ்ட் 2026லேருந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 13th செப்டம்பர் 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லாம் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன், வாங்க போகலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் 90 மினிட்ஸு 120 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரைப் வச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 120 மினிட்ஸு. ஸோ 90 மினிட்ஸில் 100 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கிளியர் பண்ணால் தான் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுவீங்க. என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர் சிஸ்டம், ஃப்ராக்ஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதை பற்றி தான் கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கை பற்றி கேட்பாங்க. அனாலிசிஸ், ஆல்ஃபபெட்டிக் அண்ட் நியூமிக் சீரியஸ், கோடிங் அண்ட் டிகோடிங், மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் இது எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, இந்தியன் ஜியோகிராஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி இன் இந்தியா, வேர்ல்டு எக்கனாமிக்ஸில் என்ன நடக்குது, இந்தியன் எக்கனாமியில் என்ன நடக்குது, ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுவாங்க. மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ். உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் அளவுக்கு தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இதில் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸில் 15 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸில் 30 கொஸ்டின். ஆக மொத்தம் 100 கொஸ்டின். டைம் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், தேர் ஷல் பி நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் ஒரு ராங் ஆன்சருக்கும் 1/3 ஆஃப் தி மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு எல்லா கொஸ்டினுக்கும் தயவு செஞ்சு அட்டன் பண்ணி வைக்காதீங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் எங்கெங்கே இருக்கோ நெகட்டிவ் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அது வந்து நெகட்டிவ் மார்க்ஸில் போயிடும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 120 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க.
நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸு. ஸோ முன்னாடி இருக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸில் 100 கொஸ்டின்ஸு. இப்போ 120 மினிட்ஸில் 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த 150 கொஸ்டின்ஸில் நார்மலாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல், டெக்னிக்கல் எபிலிட்டி. ஸோ இதில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு 15 மார்க்ஸு, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனுக்கு 20 மார்க்ஸு, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு 10 மார்க்ஸு அண்ட் டெக்னிக்கல் எபிலிட்டிக்கு 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் எபிலிட்டியில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து தப்பான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து விர்ச்சுவல் கால்குலேட்டர், அதாவது நீங்கள் கால்குலேட்டர் வச்சு போட முடியுமா மானிட்டரில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 4th பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்னென்னலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதர் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ திருப்பி சொல்கிறேன், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மிஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் மிஷினிங் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் முடிச்சு அப்ளை பண்ணலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, சிவில் இன்ஜினியரிங், இதில் ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஜினியரிங்ஸும் கவர் ஆகிட்டாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண வேண்டிய லிங்க்கை வந்து நீங்கள் எங்கேயும் போய்ட்டு அலைய தேவையில்லை, நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய்ட்டு மறக்காமல் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இன்ஜினியர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.